எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஏய் நிஃப்டி மாமனுக்கு எப்போ கஞ்சி ஊற்ற போற அப்படின்னு நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது என்னடானா நம்மளுக்கு தொடர்ந்து சில நாட்களாக நஷ்டத்தையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நிஃப்டி. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் மாசமானால் அல்லது ஒரு குவார்டருக்கு ஒருக்காவது ஒரு இன்கம் என்பது செட்டப் பண்ணிட்டோம்னா தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம சமாளித்து வண்டி ஓட்ட முடியும். அதாவது ரெண்டு விதமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அவன் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போனவன் தான். ஸோ மறுபடியும் அந்த உச்சத்தை மேபி திருப்பி பிடிப்பானோ அப்படின்ற ஒரு கணக்குல பணம் போட்டு மேலே வரும்பொழுது லாபத்தை புக் பண்றது, அல்லது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு ஏதாவது முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தாண்டி புதிய உச்சங்கள் போவான்னு சொல்லி பணத்தை இங்க போட்டு புதிய உச்சம் வந்தால் லாபம் புக் பண்றது அப்படின்றது ரெண்டு மெத்தட். இந்த ரெண்டுக்கும் எப்ப நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் பார்க்குறீங்க, ரொம்பவுமே குவாலிட்டியான பங்கு. இந்த ஷேர்லாம் கீழே விழுந்தப்ப யாராவது பணம் போடாமையா இருந்திருப்பாங்க? கண்டிப்பா ஏதாவது என்ன யோசிச்சிருப்பாங்க, சரி இது எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பழைய ஹையை மேபி தொடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே விதைக்கும் நேரம், நல்ல குவாலிட்டியான ஷேர் தானே அப்படின்னு கீழே எங்காவது விதைச்சு விட்டுருப்பாங்க. அப்படி விதைச்சு விட்டதை இன்னைக்கு அறுவடை என்பது பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட லோல வாங்க முடியலை அப்படின்னாலும் அதே லோக்கு பக்கத்துல மறுபடியும் கீழே விழுந்தப்ப பல பேர் அதுக்குள்ள எல்லாம் என்ட்ரு ஆயிருந்திருப்பாங்க. அந்த கணக்குக்கு பார்க்கும்போது கூட 2-3 மாதங்கள்ல 25% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ். அடே ஹெச்டிஎஃப்சி பேங்க் சார், நீ எங்க கிடக்கிற அப்படின்னு கேட்டா உங்க காலுக்கடியில தான் கிடக்கிறேன், ஓவர் ஓவர் அப்படின்ற மாதிரி. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நேத்து ஒரு 5%, இன்னைக்கு ஒரு 1%, 6% இறங்கி தான் கிடக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனா நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் விதைச்சு விட்டுருந்துருப்பாங்க. சரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் கிடக்கிறான், அவன் எப்படியும் தன்னுடைய பழைய கையை போய் பிடிச்சா 36% ஏறுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் விதைச்சு விட்டுருந்தாங்க. அது என்னடான்னா இங்கிருந்து 14% ஏறி மறுபடியும் இன்னொரு 10% ஏறக்கு பதுவா 14% ஏறிய பங்கு கடந்த 2 நாட்களில் 6%க்கு மேல் சரிவடைந்து விட்டது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி லோல பிடிச்சி பழைய ஹை வந்தாலும் வருமானம் படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அல்லது புதிய உச்சத்துக்கு இது பிரேக் அவுட் ஆகி போகணும், மறுபடியும் ஒரு உச்சத்துல வாங்கி லாபம் பண்றவங்களா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கொடுப்புனை வேணுமோ அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்குது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் பிரைஸ். ஸோ சில நேரங்களில் நீங்க போடுற கணக்கு ஒர்க் அவுட் ஆகும், லோ பிரைஸ்ல இருந்து மேலே ஹை ஈஸியா திரும்பி வந்துருவானுங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஹைல தான் இருப்பான், அந்த ஹையை உடைச்சிட்டு புது ஹையும் போவான். சரி, இப்படி சம்பாதிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். லக் இருந்தா திடீர்னு மேல லாபம் வருது, சில நேரங்கள்ல ஸ்டாப் லாஸ் போய் அடிச்சிருது, அதனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது போக ஸ்டாண்டர்டா மந்த்லி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு இன்கம் வரணும், அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்காவது டிவிடெண்ட் மூலியமாக நம்மளுக்கு இன்கம் வரணும், அதை மாச கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஷேர் மார்க்கெட்ல அதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு ஒரு மாதம் 10,000 ரூபாயாவது ஷேர் மார்க்கெட்ல இன்கம் வரணும், அதுக்குண்டான செட்டப் எப்படி செய்யறது அப்படின்ற நேரத்தில் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த கோல் இண்டியா, டிசிஎஸ், ஐஓசி போன்ற பல்வேறு பங்குகளை எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க கிட்ட பணம் எப்ப கிடைக்குதோ அப்பதான் எடுத்து வைக்க முடியும். சில பங்குகள் நல்லா லோ பிரைஸ்ல இருக்கிற மாதிரி தெரியும், அவன் ஏறலாம் அல்லது கீழே கூட இறங்கலாம், ஆனா தற்போது பார்க்கறதுக்கு லோ பிரைஸ் மாதிரி தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி அப்படின்ற பங்கே தன்னுடைய உச்சியிலிருந்து சமீபத்தில் இறங்கி தான் கிடக்குது. ஆனா இது டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்கு, இன்னும் கீழே இறங்க போகிறதா அல்லது திரும்புதான்றது யாருக்கும் தெரியாது. பட் அந்த கான்செப்ட்ல மந்த்லி வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இது போன்ற பங்குகளை சேகரிக்க வைப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டை மாச கணக்கில் மாற்றி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் அந்த டிவிடெண்ட் பங்குகள் தவிர்த்து மார்க்கெட்ல ரேட்ஸ் இன்விட்ஸ் அப்படின்றது இருக்கு. ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்.
ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஜி இன்விட் என்பது இன்விட்டுக்கு உண்டான ஒரு உதாரணம். அவன் கடுமையான சரி ஒரு முறை 140 ரூபாயிலிருந்து 70 ரூபா ஆல்மோஸ்ட் 50% இறங்கி போச்சு. இப்போ மறுபடியும் சரிவை தடுத்து நிறுத்திய பிறகு 70 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் இடையில டிராவல் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக சமீபத்தில் இந்த பிஜி இன்விட் இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் சமீபத்தில் இது விலை சரிவடைஞ்சு ஒரு 90 ரூபாய் ரேஞ்சில் விழுந்த பிறகு தற்போது 98 இருக்கு. ஸோ 90 ரூபா விழுந்தப்ப சில பேர் சரி கிடைச்சா டிவிடெண்ட் கிடைக்கட்டும் மாசமான, அதாவது குவார்டர்லி, அதை மாச கணக்கு போட்டுக்க வேண்டியதான், இல்லைன்னா அந்த பங்கு மேல் நோக்கி ஏறினா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த 90 ரூபா ரேஞ்சில் இது என்டர் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பங்கு இப்போ 98 ரூபா இருக்கு. இடையில ஒரு 6 ரூபா டிவிடெண்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ அது ஒரு 105 ரூபா கணக்கு வருதுன்னு வைங்களேன். ஒருவேளை அது 90 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி தன்னுடைய பழைய 70 ரூபாய்க்கு போயிருந்தாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு 6 ரூபாய் டிவிடெண்டாவது வரும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்ல இந்த 2 தான் வழி. தன்னுடைய பழைய ஹையை ரீச் பண்ணுவான், அல்லது புது பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லது கடைசிக்கு இது எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. சில பேர் எடுக்கக்கூடிய பங்குகள் டார்கெட் ஹிட் ஆகும், சில பேர்த்துக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், மனசு நொந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த டிவிடெண்ட் என்பது அந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் மாதமான இன்கம் வரக்கூடிய இந்த செட்டப்பை செஞ்சிட்டீங்களா? அதுதான் கேள்வி. நான் இது போன்ற செட்டப்புகளை செஞ்சு தான் வச்சிருக்கேன். நண்பர்களே, இந்த நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்ல டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை விழுந்த லோல இருந்து திரும்பி எந்திரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மறுபடியும் அதே லோல விழுகும் பொழுது திரும்புவானோ அப்படின்னு எதிர்பார்க்கறதா இந்த டபுள் பாட்டம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த யூனியன் பேங்க், பிஎன்பி, அது போன்ற சில பங்குகள்லாம் அந்த மாதிரி சமீபத்துல கீழே விழுந்துட்டு ஒரு இடத்துல திரும்பி மேல் நோக்கி வந்தான். மறுபடியும் அதே இடத்துக்கு வரும் பொழுது ஒருவேளை டபுள் பாட்டமா இருக்குமோன்னு பல பேர் பணம் போட்டிருப்பாங்க. அந்த வகையில் யூனியன் பேங்க் அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்லயும் சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு குறிப்பிட்ட லோ பக்கத்தில் விழுந்துட்டு ஏறினவன் மறுபடியும் லோ பக்கத்தில் விழுந்துட்டு மேல் நோக்கி ஏறிய சம்பவங்கள் என்பதெல்லாம் நடந்திருக்கு. இந்த வரிசையில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா சமீபத்தில் கீழே விழுந்து விட்டது. திரும்பவும் தனது பழைய உச்சத்தை போய் தொடுமா? கீழே விழுந்த இந்த பேங்க் ஆஃப் பரோடா மறுபடியும் ஏறுமா, திரும்புமா அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது நடக்க போகிறதா, கெட்டது நடக்க போகிறதா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நான் இந்த தலைவலிக்கு தான் அதிகமா அந்த கான்செப்ட்ல பணத்தை போடுறது இல்லை. ஏதோ மாசம் ஒரு இன்கம் வருதா, அதுக்கு ஒரு செட்டப் செஞ்சோமா அப்படின்ற மாதிரி போய்கிடுறது. இந்த பேங்க் ஆஃப் பரோடாவே வாங்கி வச்சவங்க என்ன நினைப்பாங்க, மறுபடியும் இங்கிருந்து மேலே ஏறுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரு பண்ணியிருந்தாலும் எதுக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும், அவன் பாட்டுக்கு கீழே 200 100ன்னு போயிட்டா எவன் ஆவரேஜ் பண்ணி மேலே கொண்டு வர்றது, எவங்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் நினைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி போட்டது போட்டுட்டோம், இங்கே ஒரு பணம், அடுத்த அட்டம்ப்ட் அடுத்த 2025 சப்போர்ட் 200 ரூபா வந்தால் பணத்தை போடுவோம், அப்புறம் 180 150 அப்படி வரிசையா போடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்கு. அவன் பணமுள்ள பார்ட்டிப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பெஸ்ட் உதவி செய்வது என்பது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் உதவி செய்யும். அதுக்கு மேலே தான் நம்ம அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜிகளை பில்ட் பண்ணுமே ஒழிஞ்சு பேஸ்மெண்ட்டே வீக்காக விட்டுறக்கூடாது. நண்பர்களே, நம்ம மார்க்கெட்ல மேனுஃபேக்சரிங் செக்டருக்குன்னு தனி மரியாதை என்பது இருக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த செக்டர்ல பெருசா பூம் வரல அப்படின்னாலும் புதுசா பிளான்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அல்லது இந்தியாவில் ஓரளவுக்கு எக்கனாமி பொருளாதாரம் வளர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற தகவல் வந்துருச்சுன்னா கூட இவங்க குரோத்தே காமிக்கல, இப்பதான் பூமி பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னாலும் திடீர்னு ஏறக்கூடிய பங்குகள் என்பதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த சிராமிக் செக்டர்ல பூம் பெருசா வரல, அப்ரசிவ் பிசினஸ்லயும் பெருசா இந்த கம்பெனிக்கு இன்கம் என்பது வரல, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. இப்ப பார்க்கக்கூடிய ஷேரினுடைய செய்திகள் இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஷேரினுடைய செய்தி பற்றுது. அது சமீபத்தில் 60% இறங்கி விட்டுட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறிய பங்கு தற்போது கூட இன்னும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடைக்கல. போன ஜூன் மாசத்துல கீழே விழுந்தான், கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். இப்போ மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் விழுந்திருக்கான். சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை உடைக்கிறானா என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த பங்குக்கு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, அது சமீபத்திய சேல்ஸ் என்பது பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் என்பது பண்ணல. 1200 கோடி 2023 பண்ணிட்டாங்க. இப்பவும் 1300 கோடி ரேஞ்சில் தான் சேல்ஸ் என்பது சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய செராமிக்ஸ் செக்டர் பிஸ்னஸ்ல பெருசா பூம் இல்லை, அப்ரசிவ்ஸ் பிஸ்னஸ்ல பூம் இல்லை, ஒரே சேல்ஸ் என்பது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பங்கினுடைய விலையை வந்து சமீபத்திய லோல இருந்து மேலே ஏற்றி விட்டுருக்கிறது ஒரு ஆச்சரியம் தான். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய பல பேர் இந்த ரேலி என்பது தொடருமா, தொடர்ந்து ஏறி தன்னுடைய பழைய ஹையை தொட்டு விடுமா அல்லது இறங்கி விடுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இறங்கி சிறிய அளவில் ஏறி இருக்கக்கூடிய பங்குகள், அதாவது 60% இறங்கிட்டு லேசாக திரும்பி ஏறிய பங்குகள் அப்படின்றதுல இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் என்பது இருக்கு. இது மாதிரி 60% இறங்கிய பங்குகள் சமீபத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் தேடி பார்த்தா ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா பெரிய அளவில் இறங்கிய பங்குகள் ரொம்ப கம்மி. சில உதாரணங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிகளில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர்த்துக்கு தெரியும். இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு தற்போது பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 70% இறங்கிய பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து. அதே மாதிரி ஆர்விஎன்எல் அப்படின்ற பார்க்குறோம், ரயில்வே துறையில் மிகப்பெரிய ஒரு ஆள், அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 64% என்பது இறங்கி கிடக்குது. இன்னுமே நிறைய ஷேர்களை சொல்லலாம். டாடா எல்சி அதுவுமே இறங்கி கிடக்கு, டாடா குரூப்பினுடைய பங்கு தான். கேஇசின்ற பங்கு இறங்கி கிடக்குது. அதே மாதிரி வேல்பூல் அப்படின்றது இறங்கி கிடக்குது. பிர்லா சாஃப்ட், ஜோதி லேப்ஸ், இது மாதிரி இன்னும் எத்தனையோ பங்குகள்லாம் இறங்கி தான் கிடக்கு. சக்தி பம்பு, இர்கான் அப்படின்னு இறங்கி கிடக்கு 60%க்கு மேல. ஆனா பெருசு ஜாஸ்தி இல்லை, விரல் விட்டு எண்ணிக்கூடிய அளவில் ஒரு 50-60 பங்குகள் தான் இப்படி தன்னுடைய உச்சியிலிருந்து, சமீபத்திய உச்சியிலிருந்து 60% என்பது இறங்கி கிடக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த லக் அடிக்குமா, இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் திரும்பி ஏறின மாதிரி அந்த மற்ற 60 பங்குகளுக்கு என்னைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்? இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கெல்லாம் பாருங்க, அவன்லாம் 60% இறங்கவே இல்லை. தன்னுடைய உச்சியிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ், ஏங்க இது அந்த அளவுக்கு குவாலிட்டியான பங்கு, இவனையெல்லாம் 60% இறங்குன்னு கேட்கறது வந்து ஷேர் மார்க்கெட்டே இடிஞ்சு விழுந்ததுக்கு சமானம். ஸோ இவன்லாம் இறங்குனது மொத்தம் ஒரு தன்னுடைய உச்சியிலிருந்து 28% என்பதுதான் வீக்காக இருந்தது. மறுபடியும் அதை திருப்பி பிடித்து விட்டது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ். அதனால இறங்கிய பங்குகள் கணக்கு போட்டு ஏதாவது ஒரு டைம்ல ஒவ்வொருத்தனா அப்படி இப்படின்னு வர்றானுங்க, சில பேர் வர்றதில்ல. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மந்த்லி இன்கம் செட்டப் என்பது பண்ணிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல விஷயம். இதற்கு மேலே தான் இந்த அதிரடியாக இந்த ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் எல்லாமே இருக்கணும். ஏன்னா கையில் காசே வராமல் 10-20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? நண்பர்களே, இப்போ சமீபத்தில் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர்களில் இந்த ஆயில் செக்டர் உண்டு. ஏன்னா வார் ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்த்துல யாருகிட்ட குண்டு சீக்கிரம் தீருதோ அந்த பசங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஸோ அது என்னைக்கு எப்போ அந்த எத்தனை குண்டு யார் வச்சிருக்காங்கன்னே ஒன்றும் புரியல. மாற்றி மாற்றி குண்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. 10 நாளுக்கு மேலே போர் என்பது போய்கிட்டே இருக்கு. ஸோ ஆயில் செக்டரில் நியூஸ் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பிபிசிஎல் அப்படின்ற ஷேர் பல மாதங்களாக அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே சிக்கியிருக்கு. பொதுவாக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சிக்கி இருக்கக்கூடிய பங்குகளை எடுத்து பார்க்கும்போது, சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது பெருசாக ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவான். இப்போ இந்த பிபிசிஎல் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டாலும் சரி, அல்லது தன்னுடைய பழைய லோ வந்து தொட்டாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ எந்த பக்கம் இந்த பிபிசிஎல் போக போகிறது என்பது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது 2025. அப்போ இந்த பிபிசிஎல் என்ன பண்ணுச்சுன்னா 240 ரூபாயிலிருந்து 380 ரூபா வரைக்கும் ஒரு ரேலி போயிருக்கான். இப்போ இந்த முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட என்ன செய்ய போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வேற எந்த செக்டரில் நியூஸ் இருக்குன்னா, திடீர்னு ஃபுட்வேர் செக்டர் வந்து செய்திகளில் வந்து விட்டது. ஏன்னா அன்னைக்கு ஒரு இடம் ஒரு பங்கு, அந்த செக்டரை சார்ந்த ஒரு பங்கு ஒரே நாளில் 17% ஏறிய ஒரு காரணத்தினால திடீர்னு ஃபுட்வேர் அப்படின்ற பங்கு வந்து அந்த செக்டர் வந்து நியூஸில் வந்திருந்தது.
அந்த நேரத்தில் இந்த ரெட் டேப் அப்படின்ற பங்கு அந்த செக்டர்லேருந்து தான் இருக்காங்க, ஃபுட்வேர் ரிலேட்டடான செக்டர்லேருந்து தான் இருக்காங்க. இவங்க பண்ணி கொண்டிருக்கக்கூடிய லாப வளர்ச்சிக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஏனோ மரியாதை என்பதே இல்லை. எந்த செக்டராக இருக்கட்டுங்க, அதனுடைய சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலைன்னா சரி கீழே தள்ளி விடுங்க, பிரச்சனை இல்லை. பட் அவன் சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி 2023 இருந்ததை விடவும் இப்போ இம்ப்ரூவ் என்பது பண்ணியிருக்கு. ஸோ ஒரு க்ரோத் என்பது காமிச்சிருக்கு. இருந்தாலும் பாவம் இந்த ரெட் டேப் இப்போ 1 இயரில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மிட் லெவலில் இருக்குது. பட் 3 இயர்ஸ் பீரியட் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமாக உயர்ந்து விட்டு தற்போது கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த ஃபுட்வேர் செக்டர்லாம் அக்குமுலேஷன் என்பது நடக்குதா அல்லது இருக்கிறதையும் வித்து விட்டு போகுமா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. ஸோ இப்படி அதிகமான வால்யூம் நடந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இந்த பங்கு மேலே போச்சுன்னா சரி ஏறும் நினைச்சு எடுத்தவங்க ஜெயிச்சிருவாங்க. அல்லது இன்னுமே வீழ்ச்சி அடைஞ்சு கீழே போகுது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு குரூப் வந்து பயத்தில் அதிகமாக விற்கிறத தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரேட் வால்யூம் என்பது செல்லிங் சைடு நடந்திருக்கக்கூடிய ஒரு வால்யூம் என்பது அந்த பங்கினுடைய விலை இது வந்து ரொம்ப உன்னிப்பான பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு ஒரு வால்யூம் ஒரு இடத்துல நடந்துருச்சு பெரிய அளவில். அந்த வால்யூம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஷேர் பிரைஸ் மேலே போச்சுன்னா போட்டி போட்டு வாங்கினதுக்கு அப்புறம் மேலே ஏறி இருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு வாங்கினவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை அது கீழே இறங்குச்சுன்னா வித்தவங்களுடைய கணக்கு தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆக மொத்தம் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் என்பது சமீபத்தில் நடந்திருக்கு. அதுலேயும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு செக்டரில் வளர்ச்சி என்பதை காமிச்சிருந்தாலும் இந்த ரெட் டேப்பை பிடிச்சி ஊமை குத்தா ஒரு 3 குத்து குத்தி அதை கீழே இறக்கி விட்டுருக்காங்க பாவம். ஏமாத்திரியாடா பாடி சோடா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பல முறை இந்த பங்கு ஏறுற மாதிரி காமிச்சிருந்தது. அப்போ உச்சியில் போய் யாராவது ஏறுற மாதிரி தெரியுது அப்படின்னு புல்லிஷ் சென்டிமெண்ட்ல இருக்கிறவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மாட்டி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த இசட்எஃப்சிவி இந்தியா அப்படின்ற பங்கு. ஸோ உச்சியை பல முறை காமிச்சாலுமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரேலி என்பது இப்போ வரைக்கும் வரல. ஆனால் அதே சமயம் பெரிய அளவில் கீழேயும் வீழ்ச்சி அடையல. தன்னுடைய லோ ப்ரைஸில் வந்து கீழே விழுந்துட்டு கிட்டத்தட்ட 8 நாள் ஆயிடுச்சு. இந்த 8 நாள் ஆன பின்புமே இது வந்து மேலே ஏற போகிறதா இறங்க போகிறதா அப்படின்னு இன்னும் பெருசாக யாருக்குமே தெரியல. சரி, இந்த இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் போன குவார்டர்லி ரிசல்ட்ஸில் என்ன வருமானம் கொடுத்துருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 கோடி நல்ல லாபம் என்பது கொடுத்துருந்தாலும் இன்னும் பெரிய அளவில் இந்த ஷேரினுடைய விலை பறக்கலை. இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசனில் இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த மந்த்லி இன்கம் செட்டப் போன்ற தகவல் மற்றும் இன்றைய வீடியோவில் இருக்கக்கூடிய மற்ற தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.